நம்ம சீரிஸோட செகண்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்ன, வித்தவுட் ஹர் மேன் அப்படின்றது. ஒரு டீச்சர் வந்துட்டு கிளாஸ்க்குள்ள வராங்க. அவங்க வந்துட்டு போர்டில் ஒரு சென்டென்ஸ் எழுதி போறாங்க. என்னன்னா, விமென் வித்தவுட் ஹர் மேன் இஸ் நத்திங் அப்படின்னு. அந்த சென்டென்ஸை வந்துட்டு ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் எழுந்து வாசிக்க சொல்றாங்க. பையன் எழுந்து வாசிக்கும் போது விமென் வித்தவுட் ஹர் மேன் இஸ் நத்திங் அப்படின்னு வாசிக்கிறான். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு அவளுடைய ஆண் இல்லாம அவ ஒண்ணுமே இல்லை அப்படின்றத வந்துட்டு மீனிங் அதோடது. பொண்ணு வாசிக்கும் போது வந்துட்டு விமென் வித்தவுட் ஹர் மேன் இஸ் நத்திங் அப்படின்னு வாசிக்கிறான். அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு பொண்ணு அவ இல்லாம ஒரு பையன் ஒண்ணுமே இல்லை அப்படின்றத அதோட அர்த்தம். ஸோ ஒரே ஒரு வாக்கியம் தான். அந்த வாக்கியத்துல ஒரே சென்டென்ஸ்ல எங்க வந்துட்டு நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து அந்த சென்டென்ஸோட ஹோல் மீனிங்மே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. இதே மாதிரி நம்மளோட லைஃப்லயோ ப்ராப்ளமா இருக்கலாம், பீப்புளா இருக்கலாம், தேவையில்லாத நிறைய சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம். எங்க முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம லைஃபோட மீனிங் மொத்தமாவே மாறி போகும். அதனால சரியான இடத்துல முற்றுப்புள்ளி வச்சு பழகலாம். நன்றி. அன்புடன் ஜூ.